தாயுமானவள் எபிசோடு 3ல் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தாயுமானவள் 3வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது. ராகுலின் ஆக்ரோஷமும் மாமியாரின் நடுக்கமும் லாஸ்ட் எபிசோடு 2வது எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். ஜனனி அறைக்குள் போட்டப்பட்டு கதற சாரதா நிலாவை இழுத்து கொண்டு ஆட்டோவில் பறக்கிறார். சரியாக 10 நிமிடங்கள் ராகுல் வீட்டிற்குள் வருகிறார். ஜனனியின் அலறல் சத்தம் கேட்டு பதறி அடித்து ஓடி வந்து கதவை உடைக்கிறான். கதவு திறந்ததும் கலைந்த தலைமுடிவுடன் கண்ணீரோடு வெளியேறும் ஜனனி ராகுலின் சட்டையை பிடித்து, உங்க அம்மா என் பிள்ளையை கடத்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கதறுகிறாள். கோபத்தின் உச்சத்துக்கு செல்லும் ராகுல் ஹாலில் இருக்கும் தன் தந்தை மூர்த்தியிடம், அம்மா நிலாவை எங்கே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க தயவு செய்து, இல்லைன்னா இப்போ நான் போலீஸுக்கு போன் பண்ணுவேன் என்று தன் சொந்த அப்பாவை மிரட்டுகிறார் ராகுல். இந்த ஆக்ரோஷமான பார்த்தராத மூர்த்தி பயந்து போய், அவ நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் குழந்தைகளை காப்பாற்றுக்குத்தான் கூட்டிட்டு போயிருக்காங்க என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். காப்பகத்தின் நிலாவின் சாமர்த்தியம் குழந்தைகள் காப்பகத்தின் சாரதா அதிகாரியிடம் பொய் சொல்லி நிலாவை ஒப்படைக்க முயல்கிறார். இது அனாத குழந்தை ரோட்ல கிடந்தது என்று சாரதா சொல்ல, அங்குள்ள அதிகாரி நிலாவை பார்த்து, பாப்பா உன் பேர் என்ன, உனக்கு யார் இருக்கா என்று கேட்கிறார். அப்போது நிலா அழுது கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்த ராகுலியின் விசிட்டிங் கார்டு முந்தைய எபிசோடில் ராகுல் விளையாட்டாக கொடுத்தது எடுத்து அதிகாரியிடம் நீட்டுகிறாள். அது என்ன பாப்பா, அவங்க பேரு ராகுல், என் அம்மா பேரு ஜனனி, இந்த பாட்டி தான் என்னை கட்டாயமாக கூட்டிட்டு வந்துட்டாங்க என்று மழையா அழுது கொண்டு சொல்லுகிறது அந்த பாப்பா. ஆனால் தைரியமாக உண்மையை சொல்கிறாள். இதை கேட்டு அதிகாரி அதிர்ச்சியாகி சாரதாவையும் முறைக்கிறார். குழந்தையை கடத்திக்கிட்டு வந்திருக்கீங்களா, போலீஸு கூப்பிடவா என்று அதிகாரி சாரதாவை மிரட்ட, சாரதா பயத்தில் நடுக்கத்துடன் தொடங்குகிறார். ஜனனியின் விஸ்வரூபமும் சாரதாவின் வீழ்ச்சியும் சரியான நேரத்தில் ராகுலும் ஜனனியும் காப்பாகத்திற்கு நுழைகிறார்கள். நிலாவை கண்டதும் ஜனனி ஓடிக்கொண்டு அவளை கட்டி அணைத்து தழுவுகிறார்கள். நிலா, ஜனனி, நான் நீ கொடுத்த கார்டை பத்திரமாக வைத்திருந்தேன் என்று சொல்ல ஜனனிக்கு அழுகை தாங்கவில்லை. அதிகாரி ராகுலிடம், உங்கள் அம்மா ஒரு குழந்தையை கடத்திட்டு வந்திருக்காங்க, இவங்க மேலே கேஸ் போட போறேன் என்று சொல்ல சாரதா பயந்து போய் ராகுலின் கையை பிடித்து, ராகுல் என்னை மன்னிச்சிடு, ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க என்று அழுகிறார். எப்போதுமே சாந்தமாக இருக்கும் ஜனனி இப்பொழுது சாரதாவின் முன்னால் வந்து கம்பீரமாக நிற்கிறாள். என் பிள்ளைய அனாதன்னு சொன்னீங்கல்ல அத்தை, இப்போ நீங்கள் நிற்கிற இடம் தான் அனாத ஆசிரமம், தவிர என் பிள்ளை அனாதை இல்லை. ராகுல் அத்தையை போலீஸில் ஒப்படைங்க என்று ஜனனி உறுதியாக கூற, சாரதா ஜனனியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு ஆளாகிறார். ராகுலின் அதிரடி முடிவும், ராகுல் தன் தாயை பார்த்து, இத்தனை நாள் நீங்கள் ஜனனியை நடத்தின விதம், குழந்தைய அனாதையை பேசினது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ணது பெரிய குற்றம், ஜனனி சொன்ன நான் உங்களை போலீஸுக்கு கொடுப்பேன் என்கிறார். சாரதா அழுது கொண்டே ஜனனியிடம், இனிமே உங்கள் 2 பேரையும் அந்த குழந்தையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேனம்மா, என்னை மன்னிச்சிடு என்று எஞ்சுகிறார். ஜனனி ராகுலிடம், அவங்க உங்கள் அம்மா, அவங்களை போலீஸில் கொடுக்க வேண்டாம் என, இனிமேல் நாம் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு நிலாவை தூக்கிக் கொள்கிறாள். ராகுலும், ஆமா ஜனனி, இனிமேல் நம்ம தனி கூடத்தனம் போகலாம் என்று, பிள்ளை நிம்மதியாக வளரணும் என்று கூறி சாரதாவை அங்கேயே தவிக்க விட்டுவிட்டு மூவரும் காரில் ஏறி புறப்படுகிறார்கள். ஒரு புதிய தொடக்கம். ராகுல், ஜனனி மற்றும் நிலாய மூவருமே ஒரு சிறிய அழகான வாடகை வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டின் வாசலில் நிலா, ராகுல் மற்றும் ஜனனி கைகளை ஒன்றாக சேர்த்து பிடித்து கொண்டு, இனிமேல் நாம 3 பேரும் எங்கத்தான் ஜெயிலில் இருக்க போறோமா அப்பா என்று கேட்க, ராகுல் நிலாவை தூக்கி முத்தமிட்டு, ஆமாண்டா செல்லம், இனிமேல் நாமத்தான் 1+1+3 கொடும் என்று எபிசோட் 1ல் பேசிய டயலாக் 1+1=11 என்ற எபிசோட் 1ல் பேசிய டயலாக் சொல்லி சிரிக்கிறார்கள். ஜனனி முகத்தில் ஒரு தாய்க்கே உரிய நிம்மதியும் ராகுலின் மீது காதலின் பொங்க மூவரும் புதிய வீட்டிற்குள் குடியேறுவதுடன் இந்த
சிறப்பான 3வது எபிசோடு நிறைவடைகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தாயுமானவள் எபிசோடு யாரெல்லாம் உங்கள் உறவினர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஒரு 2-3 டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம 4th எபிசோடு ரிவ்யூ அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துடும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்லி சப்ஸ்கிரைபு மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தாயமானவரில் யாரெல்லாம் பார்க்குறவங்கள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.